திருப்பரங்குன்றம் விவகாரத்தை ஊதி பெரிதாக்கும் முயற்சி செய்கிறார்கள் என்று அமைச்சர் சேகர்பாபு குற்றச்சாட்டு. இனத்தால், மதத்தால், மொழியால் மக்களை பிளவுபடுத்தி பார்க்க முடியாது என்றும் திட்டவட்டம். மருத்துவக் கல்லூரி, பொறியியல் கல்லூரி எத்தனை அமைக்க வேண்டும் என்ற உரிமையை மாநில அரசுக்கு கொடுக்க வேண்டும் என்று சீமான் வலியுறுத்தல். இந்தி எதற்காக தேவை என்பதை அண்ணாமலை விளக்க வேண்டும் என்றும் பேட்டி. மூளைச்சாவு அடைந்து உடல் உறுப்பு தானம் செய்தவர்களுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தி கௌரவிக்க புதுச்சேரி அரசு முடிவு. இறுதி அஞ்சலி மட்டுமின்றி சுதந்திர தினம் உள்ளிட்ட முக்கிய அரசு விழாக்களிலும் உடல் தானம் செய்தவர்களின் குடும்பங்கள் கௌரவிக்கப்படுவார்கள் என அறிவிப்பு. வலையில் சிக்கிய 75 கிலோ எடை கொண்ட அரிய வகை கடல் ஆமையை உயிருடன் மீண்டும் கடலிலே விட்டு மீனவர்கள். அடிக்கடி இதுபோன்று நிகழ்வதாகவும் இதனால் வலைகள் சேதமடைவதாக மீனவர்கள் வேதனை. ஆந்திராவில் பறவை காய்ச்சல் எதிரொலியாக நாமக்கல் கோழிப்பண்ணைகளில் நோய் தடுப்பு நடவடிக்கை தீவிரம். கோழிப்பண்ணைகளில் எவ்வாறு பாதுகாப்பு முறைகள் கையாளப்படுகிறது என்று ஆட்சித்தலைவர் உமா நேரில் ஆய்வு. ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் வேலை தருவதாக கூறி ஆன்லைன் மூலம் 52 லட்சம் ரூபாய் பணம் மோசடி செய்த வழக்கு. கேரளாவை சேர்ந்த நபர் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட நிலையில் கர்நாடகாவை சேர்ந்த மேலும் 3 பேர் கைது. மொழிக் கொள்கையில் மத்திய அரசு கொடுங்கோன்மை செய்வதாக சீமான் குற்றச்சாட்டு. யாருடைய வருவாயில் ஹிந்தியை மத்திய அரசு திணிக்கிறது என்றும் கேள்வி. தலைமை தேர்தல் ஆணையராக ஞானேஷ்குமார் நியமிக்கப்பட்டதற்கு ராகுல் காந்தி எதிர்ப்பு. அவசரமாக நியமித்ததன் மூலம் தேர்தல் நடைமுறை மீதான நேர்மை கேள்விக்குறியாகி உள்ளதாக விமர்சனம். புதுச்சேரியில் 9ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை. மாணவ மாணவிகளை தினமும் பள்ளிக்கு அழைத்துச் செல்லும் ஓட்டுநர் கைது. ஒரு மொழியை திணித்துதான் நிதி கொடுப்பேன் என்று சொன்னால் எப்படி? தமிழ்நாட்டின் உரிமையை அதிமுக விட்டுக் கொடுக்காது என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் உறுதி. உத்தரப்பிரதேச பட்ஜெட் கூட்டத்தொடரை புறக்கணித்த சமாஜ்வாதி கட்சி எம்எல்ஏக்கள். கும்பமேளா ஏற்பாடுகளை பாஜக அரசு முறையாக செய்யவில்லை என்று குற்றச்சாட்டு. ஆபாச பேச்சு புகாரில் யூடியூபர் ரன்வீர் அலபாடியாவுக்கு உச்சநீதிமன்றம் கண்டனம். ஆபாசமாக பேசுவது நகைச்சுவை அல்ல என்றும் கருத்து. மார்ச் 14ஆம் தேதி தமிழக நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்கிறார் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு. 15ஆம் தேதி வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு. திருச்சி, பஞ்சப்பூர் மற்றும் மதுரை மாட்டுத்தாவணியில் புதியதாக அமையவுள்ள டைட்டில் பூங்காக்கள். சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். தமிழ்நாட்டில் சிறந்த 10 கைவினை கலைஞர்களுக்கு பூம்புகார் மாநில விருதுகளை வழங்கினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். கைத்தறி தொழிலின் பங்களிப்பு, அபிவிருத்தி, படைப்புகளில் சிறந்த கைவினை கலைஞர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு தமிழ்நாடு முஸ்லிம் லீக் கட்சி ஆதரவு. பேரவைத் தேர்தலில் கூட்டணியில் இடம்பெறுவது குறித்து பொதுச் செயலாளர் ஆனந்துடன் பேச்சுவார்த்தை. தமிழக வெற்றிக் கழகத்திற்கு எதிராக இஸ்லாமியர்களை திசை திருப்பும் சித்து விளையாட்டு எடுபடாது. தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு தெரிவித்த பின்னர் தமிழ்நாடு முஸ்லிம் லீக் அறிக்கை.
கொசுவை பற்றி தன்னிடம் கேட்க வேண்டாம் என ஓ பன்னீர்செல்வம் குறித்த கேள்விக்கு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பதில். வெற்றிக்கான ரகசியம் தன்னிடம் இருப்பதாக கூறி ஆதரவாளர்களை ஓபிஎஸ் ஏமாற்றி வருவதாகவும் குற்றச்சாட்டு. நம்ம அதுக்கு முன்னாடி தேசிய கல்விக் கொள்கை இருக்கு. இதெல்லாம் நீங்க கேட்காதீங்க. எடுத்த உடனே ஏங்க இந்த கொசுக்களை பற்றி பேசாதீங்க. நாட்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. கொசுக்கள் பற்றி பேசுறதுக்கு நேரம் இது. அந்த கொசு என்ன சொல்லுங்க. ஓலா, ஊபர் போன்று அரசே செயலி உருவாக்க வேண்டும் என ஆட்டோ தொழிற்சங்கத்தினர் கோரிக்கை. ஆட்டோ கட்டண உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகள் முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் என அமைச்சர் சிவசங்கர் உறுதி. இந்தியா வந்துள்ள கத்தார் இளவரசருக்கு பாரம்பரிய முறைப்படி வரவேற்பு. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி ஆகியோர் வரவேற்றனர். புதிய தேர்தல் ஆணையர் நியமனத்திற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் முறையீடு. உச்சநீதிமன்றத்தின் முந்தைய தீர்ப்புகளை மீறும் வகையில் நியமனம் நடைபெற்றதாக குற்றச்சாட்டு. டெல்லியில் மத்திய வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயலுடன் இத்தாலி வெளியுறவுத்துறை அதிகாரிகள் குழு பேச்சுவார்த்தை. விவசாயம், பாதுகாப்பு, விண்வெளி, போக்குவரத்து துறைகளில் ஒத்துழைப்பு மேம்படுத்துவது குறித்து ஆலோசனை. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.